அனைவருக்கும் வணக்கம். ஈன்ற பொழுதில் தன் மகனை பெருதி வைக்கும் சான்றோன் என கேட்ட தாய் மாதிரி தம்பி முத்துரமேஷோட இந்த வெற்றி இன்னும் பல வெற்றியை தம்பி பெறணும்னு முதல் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தம்பிக்கு. இதுல நாடார் சமூகத்தில் பல தலைவர்கள் நமக்கு தோன்றி இருக்கிறாங்க. எர்ணாவூர் நாராயணன் சரி, நம்ம இவர் பேசிய நம்ம சகோதரர்களாலும் சரி, என்ன தனபாலாலும் சரி, பலர் நமக்கு வந்திருக்காங்க. இவர்கள் எல்லாரும் ஒரு விதமாக செயல்பட்டார்னா தம்பி முத்துரமேஷ் மட்டும்தான் நாடார் சமூகத்துக்கு எதிராக பிறர் நமக்கு சொல்லக்கூடிய அவதூறுகளை அறிவு தளத்துல எல்லா வலைத்தளங்கள்லயும் நின்று மற்றவர்கள் பதில் சொல்ல முடியாம லாஜிக்காக நாடார்களை பற்றி அவதூறாக முதல்நிலை ஆதாரமற்ற செய்திகள், பிரைமரி எவிடன்ஸ் இல்லாத செய்திகளை பல அரசியல் தலைவர்களும் படித்த வழக்கறிஞரான அரசியல் தலைவர்களும் மைண்ட் அப்ளை பண்ணாம இப்படித்தான் இருக்குமோன்னு எப்பொருள் யார் யார் வாய்க்கு வைப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவர் வாக்கை மதிக்காமல் இஷ்டம் போல பேசிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இது இப்படித்தான், இதுல லாஜிக் இல்லை, இது பொய் என்ற அடிப்படையில் அவ்வளவு பொய்யான கருத்துக்களையும் அடிச்சு தோஷம் செய்தவர் தம்பி முத்துரமேஷ் தான். குறிப்பா சொல்ல போனா நாடார்கள் அப்பர் காஸ்ட்ல இருந்த ஒரு ஜாதிங்கிறத வெளிப்படுத்தினதே முத்துரமேஷ் தான். 1964 வரை இந்து நாடார்கள் அப்பர் காஸ்ட் லிஸ்ட்ல தான் இருந்தாங்க. 83 வரை கிறிஸ்தவ நாடார்கள் அப்பர் காஸ்ட் லிஸ்ட்ல தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இடஒதுக்கீடு இல்லாம ராஜ்புட்ஸ், பிராமின்ஸ், பூமிகார் இந்த மாதிரிப்பட்ட மராத்தா போன்ற சமூகங்களுக்கு இணையாக, பட்டேல் போன்ற சமூகங்களுக்கு இணையாக 12க்கு மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் தன் தகுதி திறமையால வந்த ஒரே சமூக நாடார் என்பதை தமிழ் மண்ணில் நிலைநாட்டது தம்பி முத்துரமேஷ். தமிழ் மண்ணில் இருந்து வீர சமுதாயம்னா நிறைய ராணுவ தளபதிகளை கொடுத்த சமுதாயம் நாடார் என்பதை நிறுவதும் தம்பி முத்துரமேஷ் தான். இத்தகைய பணிகளை மற்ற தலைவர்கள் செய்யல, தம்பி முத்துரமேஷ் செய்தாரு. இன்னும் தொடர்ந்து அதையும் செய்து வருகிறார். இப்பொழுது மக்களை ஆர்கனைஸ் பண்ணிட்டு முத்துரமேஷ் வர்றது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த வயசுல அவர் இத்தகைய இடத்த சமுதாயத்துக்காக அர்ப்பணித்து தன் உழைப்பையும் நேர்மையும் மூலதனமாக கொண்டு செய்து வர்றது மிகவும் பாராட்டத்தக்கது. முதல்ல அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இதே அவையில தம்பி கரிநாடார் பக்கத்துல இருந்தாரு. ஒரு காலகட்டத்தில் நாடார்களுக்கு மிகப்பெரிய இருட்டு ஆகிவிடும் என்ற காலகட்டத்தில் துணிஞ்சு நின்று ஒரு பெரிய அரசியல் சக்தியை எதிர்த்து குண்டார் சட்டத்தில் உள்ள போனவன் தம்பி கரிநாடார். அவனோட அந்த பழி வாங்கலுக்கு தான் நாங்க திருப்பி அடிச்சோம். திருப்பி அடிச்ச அந்த இதுதான் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நம்ம சமூகத்தை சேர்ந்த தலைவர்களும் பிரமுகர்களுமே கூட சசிகலா அம்மையார் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்லும் போது நடராஜன் அவர்கள் ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி அரசியல் பண்ண ஒரே காரணத்திற்காக தென் மாவட்டத்தில் நம்முடைய மறவர் சகோதரர்களையும் மீனவர் சகோதரர்களையும் நாடார்களுக்கு எதிராக திருப்பி டெமாகக் என சொல்லக்கூடிய ஒரு அரசியலை செய்தனால்தான் அந்த சசிகலா அம்மையார் அடுத்து இவர் தான் முதல்வர் என்று எல்லா தொழிலதிபர்களும் சசிகலா அம்மையார் பின்னாடி நின்று அவர்களுக்கு பூச்செண்டு கொடுத்த காலகட்டத்திலே நாம் தெளிவாக சொன்னோம் என்றால் கவர்னர் வரமாட்டார், சசிகலா அம்மையார் முதல்வர் ஆக முடியாது என்று நாம் அடித்து ஆணித்தரமாக சொன்னோம் என்றால் அது அந்த அரசாங்கம் தம்பி ஹரிநாடார் போன்றவர்களுக்கு செய்த அநீதிக்கு ஒரு பதிலடியாகத்தான் நாம் அதை தெளிவாக செய்தோம். நாடார்களை பொறுத்தவரையில் உண்மை நேர்மை இருந்ததுன்னா, நியாயம் இருந்ததுன்னா எந்த இடத்திலும் நாம போராடி துணிவா நிற்கக்கூடிய ஒரு சமூகம் என்பதை நாம் நிலைநாட்டி இருக்கிறோம். இன்னைக்கு என்ஆர் தனபாலன் பேசிட்டு போனாரு. அவர் செய்த பெரிய சாதனையா நான் பார்க்கிறது, சென்னை விமான நிலையத்திற்கு காமராஜ் பேரை தூக்க நிற்க போது டெல்லியில சென்று அதை தடுத்தவர் என்ஆர் தனபாலன்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரி சகோதரி திலகபாமா அவர்கள் அவர் நாடார் சமூகத்தோட விஷயங்கள்ல பல விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. நம்ம கல்சூரி சத்ரியாஸ் அந்த அமைப்புல மகளிர் இதுல பொறுப்புல இருக்கிறாப்புல நம்ம நாஃபா பாண்டியராஜன் சொன்ன கருத்துக்கள் சமுதாயம் ஃபாலோ பண்ண வேண்டிய கருத்துக்களை அவர் சொன்னாரு. இந்த வகையில நான் என்ன பொறுத்த அளவுல நம்ம சமூகம் இன்னொரு தளத்துக்கு போகணும்னா அகில இந்திய சமூகமாட்டு நாம உருவாகணும். பண்டாரி, ஜெய்ஸ்வால், அலுவாலியா, நாடார், ஈழவா, இடிகா எல்லாம் ஒருதாய் மக்களாக பெருந்தலைவர் காமராஜ், காத்தவீரி அர்ஜுன் மகராஜ் இவங்க பிம்பத்தில் அரசியல் ரீதியாட்டு பெருந்தலைவர் காமராஜும், ஆன்மீக ரீதியாட்டு வைகுண்டர், நாராயணகுரு, காத்தவீரி அர்ஜுன் மகராஜ் இவர்கள் பிம்பத்தில் நாம இணைந்து செயல்பட்டா இந்தியாவிலே நாம ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருப்போம். இன்னும் சொல்ல போனா இங்க கள் சம்பந்தமா என்னோட இது கருத்து என்னன்னா, அவரு லூர்து நாடார் சொன்ன கருத்தை நான் வழிமொழிகிறேன். இந்த சமூகத்துல கல்லறுக்கும் தொழில விட்ட சமூகங்கள் தான் அப்பர் காஸ்ட்ங்கிற மென்டாலிட்டியில நம்ம ஆண்ட பரம்பரை, நம்ம ரூலர்ஸ் தான் விருதுநகர்னாலும் சரி, சிவகாசினாலும் சரி, அலுவாலியா, பண்டாரி, ஜெய்ஸ்வால்னாலும் சரி,
பெரிய அளவுல வளர்ந்திருக்காங்கன்னு சொன்னா அவங்க இடஒதுக்கீடு நோக்கி போகல. நமக்கு எல்லா தகுதி திறமையும் இருக்கு. நம்ம தொழில் ரீதியா வளர்ந்து சாதிக்க முடிகின்ற எண்ண ஓட்டத்தில் கொண்ட பிரிவினர் தான் நம்ம மக்கள்ல பெரிய அளவு வளர்ந்திருக்காங்க. எனவே தமிழகத்தில் அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய நாடார் சமூக மக்களுக்கும் நாம் தகுதி திறமையில யாருக்கும் தலைத்தவர் அல்ல. நம்மளால சாதிக்க முடியுங்கிற அந்த எண்ண ஓட்டமும் அந்த இதுவும் நாடார்களுக்கு வேணும். அந்த தன்னம்பிக்கையும் அந்த உறுதியும் தான் நாடார்களுக்கு மிகவும் தேவை. நம்ம ஒற்றுமையா இருந்து இந்த மண்ணில சாதிச்சது மிக மிக அதிகம். இன்னும் சொல்ல போனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் 24 மணி நேரத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு முடிவை மாற்ற செய்தவர்கள் நாடார்கள் ஒற்றுமையால நாம செய்தோம். அது மட்டுமல்ல, மத்திய அரசு மாநில அரசு டாடா நிலத்தை நாடார்கள் நிலத்தை அபகரிக்க நிற்கும் போது இதே ரவீந்திரன் துரைசாமி முகங்காட்டி நின்று அந்த சமூகத்தின் உணர்வு உடனே மதித்து என்னுடைய நாடார் நண்பர்கள் முத்துரமேஷ் மற்றும் ஸ்டீவன் போன்ற பல நண்பர்களை ஆர்கனைஸ் பண்ணி இந்த மண்ணில் தமிழக அரசும் மத்திய அரசுமே டாடா லேண்ட் அக்விசிஷனை நாம பின்வாங்க செய்தோம்னா நம்மளோட நேர்மை நம்மகிட்ட இருந்தது. நாம அதை தெளிவா செய்தோம். நாம கேட்ட கேள்வி, 2வது சுதந்திர போராட்டமான எமர்ஜென்சியில் அதிகம் சிறை சென்ற நாடார் இனமே இந்த மத்திய மாநில அரசின் லேண்ட் அக்விசிஷனை சந்திக்க போகிறோமா, சரணடைய போகிறோமா என்ற கேள்விதான் வச்சோம். நாம சந்திப்போம், உறுதியா நிற்போம் என்று எல்லா அரசியல் கட்சிகளையும் நாம் ஆர்கனைஸ் பண்ணோம். பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து தேமுதிகவில இருந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் நம் பின்னாடி வந்ததும் அரசாங்கம் நாடார்கள் ஒற்றுமையா இருக்கிறார்கள், அவர்கள் பின்னால் எல்லா கட்சிகளும் வந்திருக்கிறார்கள் என்று லேண்ட் அக்விசிஷனை பின்வாங்கினார்கள். குறிப்பாக உங்கள் முன்னால் இருக்கும் ரவீந்திரன் துரைசாமி முகம் காட்டி மத்திய மாநில அரசை எதிர்த்து இந்த சாதனை செய்து காட்டினார். அதற்கு துணை நின்றவர்கள் தம்பி ஸ்டீபன், முத்துரமேஷ் போன்ற நண்பர்கள் துணை நின்றார்கள் என்பதும் வரலாறு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நாடார்கள் குறிப்பா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் லேண்ட் அக்விசிஷன் எடுக்கும் போது 5 லட்சம் கொடுக்கும் போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐயாரி லேண்ட் அக்விசிஷனுக்கு நாடார்கள் 50,000 தான் தந்தாங்க. அப்ப நாடார்கள் என்ன இழிச்சவாயர்களா ஏமாளிகளா என்று கன்னியாகுமரி மாவட்ட நாடார்களை அனைவரையும் ஆர்கனைஸ் பண்ணி கருங்கல் ஜார்ஜி தம்பி மூலமா அந்த லேண்ட் அக்விசிஷனை நிர்மலா என்ற கலெக்டர் அதை பின்வாங்கக்கூடிய அளவுக்கு செய்தது நாடார்களின் ஒற்றுமை தான். அதுல சந்திரசேகரன் என்ற உளவுத்துறை அதிகாரி, நீங்க ஜாதி அடிப்படையில் இந்த கலெக்டர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு துணை போறீங்க, இது ரொம்ப சென்சிட்டிவான இடம், நாடார்கள் எந்தெந்த இடத்துக்குள்ள எப்படி இங்க சாதிச்சிருக்காங்க, பனைமரத்தை வெட்டி போட்டு முதலமைச்சரையே கொலை செய்யக்கூடிய முயற்சி பண்ணி அது போராட்டம், கொலை எல்லாம் போராட்டம். அதுல 8 நாடார்கள் துப்பாக்கி சூட்டால் தேங்காய் பட்டணத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க. மற்றபடி ஒவ்வொரு இஷ்யூவிலையும் தாளிங்க நாடார் ஐயா அறிக்கை விட்டதும் 2 லட்சம் மக்கள் தடையை மீறி திரண்டார்கள். இன்னும் சொல்ல போனா we are the custodian of Hindu religion, இந்துக்களின் காவலர்கள் நாடார்கள் தான். மற்ற எந்த மதத்தையும் குறைச்சு அதெல்லாம் சொல்ல வரல. இந்து மதத்தை பொறுத்தவரையில we are the custodian of Hindu religion நமக்கு பெருமைதான். கிறிஸ்தவ மதத்தில் இங்கு முன்னணியில் இருக்கக்கூடியவங்களும் டிஜிஎஸ் தினகரன் போன்றவரும் நாடார்கள் என்பது நமக்கு பெருமைதான். நாடார்கள் ஒற்றுமையா இருக்கிறோம், விழிப்புணர்வோடு இருக்கிறோம். அரசியலை பொறுத்தவரையில நாடார்கள் ஈடுபாடோட்ட வரணும். தோக்கும் ஜெயிக்கணும் எல்லாம் பிரச்சனை இல்லை. இவங்க திலகபாமா தோக்குறாங்க, நான் அவங்களை வரவேற்கிறேன். களத்துக்குள்ள வராம அவங்க நின்று தோத்தாதான் ஒரு நாள் ஜெயிக்க முடியும். அப்படி களத்துக்குள்ள நின்னாதான் ஒரு நாள் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால நீங்க எந்த கட்சியிலயோ இதுல வாங்க, நீங்க இதுங்க. கடைசியா நான் ஒண்ணு சொல்றேன், நாம பலமா ஒரு இடத்துல இருந்தாதான் அங்க வெற்றி பெற முடியும். நாடார்கள் பல அடிப்படையில வளர்ச்சிக்கு முயன்றாங்க. காமராஜர் தேசியத்துக்குள்ள முயன்றாங்க. பட்டிவரம் சுந்தர பாண்டியர் திராவிடம் சுயமரியாதை இயக்கம்னு முயன்றாங்க. கிறிஸ்தவ மதம் தான் நாயக்கரோட இதுல இருந்து நம்மளை லிப் பண்ணு கிறிஸ்தவ மதத்தை நோக்கி நாடார்கள் முயன்றாங்க. நாடார்களே கோயில்களை உருவாக்கி நாடார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிக கோயில்களை கட்டின சமூகம் நாடார் சமூகம் தான். அதனால்தான் சொல்றேன், கஸ்டடியன் ஆஃப் இந்து ரிலிஜியன் நாடார் தான், வேற யாருமே இல்லைங்கிறத, வேற யாரும் இல்லைன்னு சொல்ல, நாடார்கள் தான் முதன்மையா இருக்கிறோம்னு சொல்றோம். நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பலரும் இருக்கிறாங்கன்னாலும் கூட இந்து மதத்தின் காவலர்களாக இருக்கக்கூடியவங்க நாடார்கள் தான். அதே வேளையில ஐயா தாளிங்க நாடார் மாஸ்டர் நேசமணிக்கு எதிராக ஒரு இது வரும்போது நான் தான் சொன்னேன், ஜீவா கடவுள் மறுப்பாளர், நேசமணி கடவுளை ஏற்றுக்கொள்ள சொல்லும் போது சரி நேசமணிக்கு எதிராக நாம போராடாண்ட ஐயா சொன்னதின் விளைவுதான். அதை போராடியவர்கள் வெறும் 13 பேர்கள் தான் நேசமணியை எதிர்த்து போராடியவர்கள் போனார்கள். அதே வேளையில ஐயா தாளிங்க நாடார் அறிக்கை விடும் போது 2 லட்சம் பேர் திரண்டு துப்பாக்கி சூட்டுக்கு ஆளானார்கள். இஷ்யூ எதுங்கிறத நாம பார்க்காண்டாம். ஒரு நாடார் அந்த இடத்துல உயர்வா இருந்தாருங்கிறதான் நான் என்னோட கருத்தா இதை நான் முன்வைக்கிறேன். அந்த வகையில தமிழ் மண்ணில பல சரித்திர சாதனைகள் செய்த சமூக நாடார்கள் தான், ஒற்றுமையா உள்ள சமுதாயம் தான். விழிப்புணர்வு வேணும், விழிப்புணர்வு தான் நமக்கு தேவை. அது மட்டுமல்ல, அரசியல் அரங்கத்துக்குள்ள நாம நிறைய
பார்ட்டிசிபேட் வேணும். இன்னும் கடைசியா ஒண்ணு உறுதியா சொல்றேன், மார்ஷல் நேசமணி அவர்கள் அமைச்சராகல, பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் நூர்தமால் சைமன் என்ற மீனவர் தான் அமைச்சராக்கினாரு. காமராஜ் தோல்வி அடைஞ்ச போது நேசமணியை கட்சி மாற பலரும் சொல்லும் போது நேசமணி சொன்னது, என் ஜாதியில 500 வருஷம் ஆனாலும் இந்த உயரத்துக்கு 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய ஒருத்தன் வரமாட்டான். எனக்கு அவனால இடர்பாடுகள் இதுகள் பாதிப்புகள் இருந்தாலும் நான் அவங்க கூட தான் இருப்பேன், என் ஜாதிக்கு நான் உறுதியானவன்னு மார்ஷல் நேசமணி சொன்னாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி நாம் சமூகத்துல தமிழ் தேசியமோ இந்துத்துவாவோ மத சார்பின்மையோ தேசியமோ திராவிடமோ தலைவரா வந்திருக்கிறது 50 ஆண்டுகளாயும் ஒரு சீமான் மாதிரி ஒருத்தர் தலைவரா வரல. 8% வாக்குங்கிறது சாதாரணமானது இல்ல. அவர் நாடாராக அவர் அரசியல் பண்ணல. அவர் தென் மாவட்டத்தில் அவருடைய அரசியலே பறையர்கள், தேவேந்திரகுல வேளாளர்கள், மறவர்களை வச்சுதான் அவர் அரசியல் பண்றார். ஆனா அவர் நாடார் என்பதற்காக அவரை தீர்த்து கட்டிவிட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்று ஊடக சரியா இருக்கிறது. நாடார்களில் பணம் படைத்தவர்கள் 8% வைத்த உள்ள ஒரு தலைவரை கண்டு பொறாமைப்படுகிறார்கள். பணம் படைத்த நாடார்கள் 8% வாக்கு கொண்ட ஒரு மக்கள் தலைவரை கண்டு பொறாமைப்படுகிறார்கள். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, பொறாமைப்படுறவன் திருந்தணுங்கிறதா என் கருத்து. 50 வருஷம் ஆனாலும் 2% ஒரு நாடார் தாண்டல்ல, 8% மேல ஒரு நாடார் வந்திருக்காருன்னா இதையும் நாடார்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விழிப்புணர்ச்சியோடு அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.